இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா தற்போது புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏர்டெல், ஜியோ, விஐ போன்ற நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டணங்கள் உயர்த்திய நேரத்தில் புதிய திட்டங்களை கடைபிடிக்கிறது மட்டுமில்லாமல் தொடர்ந்து சலுகைகளை பிஎஸ்என்எல் நிறுவனம் வழங்கி வருகிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த 180 நாட்களில் டெலிகாம் மார்க்கெட்டில் புதிய மாற்றத்தை மத்திய அரசு செய்ய இருக்கிறது. ஜியோ, ஏர்டெல், விஐ போன்ற நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டணத்தை வழக்கம் போல் உயர்த்தியது. ஆனால் டெலிகாம் கஸ்டமர்கள் வழக்கம் போல் இதை ஏற்றுக்கொள்ளாமல் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு பலரும் சிம் கார்டு மாற்றாமலேயே போர்ட் செய்கிறார்கள். இதில் சிலர் பார்த்தீங்கன்னா புதிய சிம் கார்டும் வாங்குகிறார்கள். இதனிடையே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கீழ் செயல்படும் பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் திட்டங்கள் மீது ஒட்டுமொத்த டெலிகாம் கஸ்டமர்களின் கவனமும் சென்றுவிட்டது. ஏனென்றால் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 118 ரூபாய் கொடுத்தால் அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ், 10 GB டேட்டா போன்ற சலுகைகள் 28 நாட்களுக்கு வழங்கப்படுகிறது. இதுவே மற்ற நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலை ரூபாய் 199 இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல்லில் பார்த்தீங்கன்னா வெறும் 797 திட்டத்தில் 300 நாட்களுக்கு வாய்ஸ் கால் சலுகைகள் பிஎஸ்என்எல் நிறுவனம் கொடுக்கிறது. இப்படி இயக்கப்பட்ட சலுகைகளை பிஎஸ்என்எல் வழங்கி வருகிறது. பிஎஸ்என்எல் 4G சேவைகளும் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் தொடங்கிவிட்டன. வரும் மாதங்களில் இந்தியா முழுவதும் 4G சேவை கொண்டு வருவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த ஓரிரு வாரங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா 25 லட்சத்துக்கு மேலான புதிய கஸ்டமர்களை பிஎஸ்என்எல் நிறுவனம் பெற்றிருக்கிறது. இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜியோ, ஏர்டெல் கஸ்டமர்களே இருப்பதாக கூறப்படுகிறது. எப்படி ஒட்டுமொத்தமாக பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு சாதகமாக சம்பவங்கள் நடந்து வருகிறது. இப்போது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மேலும் ஒரு அடியை வைத்துள்ளது. தொலைத்தொடர்பு அமைச்சர் அடுத்த 180 நாட்களில் பார்த்தீங்கன்னா புதிய டெலிகாம் விதிகள் வெளியாவதை உறுதி செய்திருக்கிறார். கடந்த மாதம் ஏற்கனவே அமலான டெலிகாம் விதிகள் படி பாதுகாப்பு, பொது ஒழுங்கு அல்லது குற்றங்களை தடுத்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் தனியார் ஆபரேட்டர்களின் தொலைத்தொடர்பு சேவைகளை அரசாங்கம் கட்டுப்படுத்த அதிகாரம் வழங்கப்பட்டது. இந்த விதிகளில் ரீசார்ஜ் கட்டண உயர்வு மத்திய அரசு கட்டுப்படுத்துவதற்கான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த கோரிக்கைகள் அடுத்து வரும் டெலிகாம் விதிகள் கொண்டு வரப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல் 4G சேவையை விரைவாக வழங்குவதற்காக செயல்திறன் கண்காணிப்பு பிரிவு, பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் யூனிட் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரிவில் பிஎஸ்என்எல், டிசிஎஸ், டாட் மற்றும் தேஜஸ் உறுப்பினர்கள் இருப்பார்கள். இவர்கள் மூலம் நாளுக்கு நாள் பணிகள் கண்காணிக்கப்பட்டு முடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பிஎஸ்என்எல் 4G சேவைகள் விரைவில் வருவது உறுதியாகிவிட்டது. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் பிஎஸ்என்எல் 4G சேவைக்காக ரூபாய் 8000 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டது. அப்போதிலிருந்து பிஎஸ்என்எல் குறித்த செய்திகள் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இப்போது கஸ்டமர்கள் அதிகமாக பிஎஸ்என்எல்க்கு மாறி வருவதால் இன்னும் 180 நாட்களுக்குள் மாநிலம் முழுவதும் பிஎஸ்என்எல் 4G சேவை தொடங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. அடுத்ததான் பிஎஸ்என்எல் 4G சிக்னல் உங்களுடைய ஊரில் கிடைக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு NPERFன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே NPERF.com ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோகும். இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. டாப் லெஃப்ட் சைட் கார்னரில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா மேப்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே கவரேஜ் மேப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இதிலே 3G, 4G, 5G கவரேஜ் மேப் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் கண்ட்ரி இந்தியான்னு சொல்லியிருக்கும். பக்கத்துலேயே கேரியர் பிஎஸ்என்எல்னு சொல்லி என்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் மொபைல் சொல்லியிருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி மேப் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதிலே சர்ச்சுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் நீங்கள் என்டர் பண்ணலாம். பாட்டம்லேயே கலர் கொடுத்துருப்பாங்க. 2Gனா ப்ளூ கலர், 3Gனா க்ரீன் கலர், 4Gனா ஆரஞ்சு கலர், 4G ப்ளஸ்னா ரெட் கலர், 5Gனா வயலட் கலர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களோட
ஏரியா நேம் என்னவோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். சென்னையா கடலூரா என்னவோ அதை என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் இஷ்யூ ஆக ஆரம்பிச்சிடும். க்ரீன் கலரில் இருந்தால் அந்த இடத்துல வந்து 3G சிக்னல் தான் கிடைக்குது. இதுவே ஆரஞ்சு கலரில் இருந்தால் அந்த இடத்துல வந்து 4G சிக்னல் கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்போ காஞ்சிபுரத்தில் வந்து அதிகமான இடத்துல வந்து 4G சிக்னல் இருக்குது, ஒரு சில இடங்களில் 3G சிக்னல் இருக்குது. இந்த மாதிரி வந்து ப்ளூ கலரில் இருந்தால் அந்த ஏரியாவில் வந்து 2G சிக்னல் தான் கிடைக்குதுன்னு அர்த்தம். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்கள் ஏரியாவில் பிஎஸ்என்எல் 3G கிடைக்குதா, 2G கிடைக்குதா அல்லது 4G கிடைக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல் நம்பர் போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் புதிய சிம் கார்டு வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் எதுனா கமெண்ட் பாக்ஸில் கொண்டு விடுங்க.